டுடே டாபிக் என்னென்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ஃபீல்ட் அண்ட் வீக் ஃபீல்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் வீக் ஃபீல்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த கான்செப்ட் எங்கேருந்து வருதுன்னா, ஸோ டி ஆர்பிட்டால். ஓகேங்களா? டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஃபீல்டை பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஃபீல்டுனா ஒன்றும் இல்லை. ஸோ டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங் பார்த்தோன்னா T2G EGன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டு ஆர்பிட்டால் இருக்கும். ஃபஸ்ட்டு இது T2G, ஓகேங்களா? இது EG. ஸோ T2G EG. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கு. ஏன் நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்டை சொல்கிறோம்? அடிஷன் ஆகக்கூடிய எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு ஒன்றா அடிஷன் ஆகும். ஓகேங்களா? ஒன்றா ஆட் ஆச்சு. ஃபஸ்ட்டு T2Gயில் ஃபில் ஆகிட்டு தென் எங்கே போச்சுன்னா EGக்கு ஃபில் ஆச்சு. தென் வி கெட் பேர்டு. ஆனால் அகைன் எங்கே ஃபில் ஆகும்? பேர் ஆகும்ல. ஸோ ஃபஸ்ட்டு T2Gயில் பேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேர் ஆகும். சேம் கான்செப்ட் இங்கேயும் பேர் ஆகும். இப்படி ஏன்னா நம்ம அப்போர்டில் போட்டோம்னா +1/2 தானே அதோடைய மதிப்பு. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிளாக தான் ஃபில் பண்ணோம் ஆர்பிட்டாலில். அதனால் 1/2 +1/2 +1/2 இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது ஸ்ட்ராங் ஃபீல்டாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன் வீக் ஃபீல்டாக சொல்கிறோம்? சேம் அதே கான்செப்ட் தான். இது T2G, இது EG. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் ஆகிட்டு தென் கெட் பேர்டு. பட் ஆனால் இங்கே வீக் லிகாண்டில் எப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் ஆகுமா, ஸ்ட்ராங் லிகாண்டில் இந்த ஆர்பிட்டாலையும் சேர்த்து ஃபில் ஆகும். பட் வீக் இதில் பார்த்தோன்னா இங்கே பேர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேர்ட் ஆகிட்டு தென் எங்கே போகும்னா EG ஆர்பிட்டாலில் அகைன் பேர்ட் ஆகும். இப்படி ஒரு ஆர்பிட்டாலே எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிட்டு அகைன் பேர் ஆகும்போது அதோட வேல்யூ +1/2 -1/2 = 0வாக மாறுமா? ஸோ அதனால தான் இது வந்து வீக் ஃபீல்டாக சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் ஃபில்லிங்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா உன்ஸ் ரூலை பேஸ் பண்ணியிருக்கோம். உன்ஸ் ரூல் என்ன சொல்லுது? எலக்ட்ரான் இப்போ ஆர்பிட்டால், இப்போ P ஆர்பிட்டால், S ஆர்பிட்டால், D ஆர்பிட்டால், F ஆர்பிட்டால், எனி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் ஆகிட்டு தென் கெட் பேர்டு அந்த ரூலை ஒபே பண்ணணும். அதுதான் உன்ஸ் ரூல். ஓகேங்களா? இப்போது ஸ்ட்ராங் ஃபீல்டை பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்? D1ன்னு பார்க்கலாமா? D1 பார்த்தோன்னா T2G EG. ஓகேங்களா? ஸோ T2G இங்கே நான் இங்கே போட்டுக்கிறேன். இது T2G, இது EG. ஓகேங்களா? ஸோ D1. ஸோ D1னா ஃபஸ்ட்டு T2Gயில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டேன். அப்போ T2Gயில் ஒரு எலக்ட்ரானா, ஸோ T2Gயில் ஒரு எலக்ட்ரான், EGயில் 0. ஓகேங்களா? அப்புறம் இப்போ D2 பார்க்குறேன். D2 சேம் T2G EG. ஓகேங்களா? இப்போது Dயில் 2 எலக்ட்ரான் போடணும். அகைன் இன்னொரு எலக்ட்ரான் போடுறேன். இது எங்கே பார்க்குறோம்? ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போது T2Gயில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 2 எலக்ட்ரான். EGயில் 0, ஸோ 0. அகைன் D3 சேம் T2G EG. ஓகேங்களா? இப்போ D3, ஸோ எலக்ட்ரான் வந்து இங்கே ஒரு எலக்ட்ரான் போட்டேன்னா அப்போ T2Gயில் 3 ஆயிருமா? ஸோ T2Gயில் 3, EGயில் 0. இப்போ D4 சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ 4 எலக்ட்ரான் உங்களுக்கு எங்கே போடுறதுன்னு டவுட். இப்போ இங்கே பேர் ஆகுமா, இல்லை இந்த ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகுமா? ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்குறது ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஸ்ட்ராங் ஃபீல்டுனாவே இப்போ T2Gயில் ஃபில் ஆகிட்டுக்கு அப்புறம் தென் எங்கே போகும்னா EG ஆர்பிட்டாலுக்கு தான் போகும். ஏன்னா நம்ம பார்க்குறது ஸ்ட்ராங் ஃபீல்டு. ஸோ இந்த 4th எலக்ட்ரான் எங்கே போடுறோன்னா EG ஆர்பிட்டாலில் போடுறோம். இப்போது கவுண்டை பாருங்கள். T2Gயில் 3 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு, EGயில் 1 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. இப்போ போடுங்க. T2Gயில் 3 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு, EGயில் 1 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ D5 சேம் T2G EG. D5னா இப்போ நம்ம 5 எலக்ட்ரான் போடணும். 4 எலக்ட்ரான் போட்டோம். 5th எலக்ட்ரான் எங்கே போடுறோம்னா EGலே போடுறோம். போட்டோமா? இப்போ T2Gயில் 3 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு, EGயில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. T2Gயில் 3 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு, EGயில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம D5 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ D6 எப்படி பார்க்கலாம்னா இது இந்த கான்செப்ட். இப்போ வீக் ஃபீல்டு பார்க்கலாமா? வீக் ஃபீல்டு சேம் அதே தான். ஓகேங்களா? இது வீக் ஃபீல்டு. ஸோ வீக் ஃபீல்டு D1 பார்க்குறேன். சேம் T2G EG. சேம் ஃபஸ்ட் எலக்ட்ரான் போடுறேன். T2Gயில் 1 எலக்ட்ரான் வந்துச்சு.
D2னா 2 எலக்ட்ரான் போடுறேன், போட்டுட்டேன். ஸோ T2Gல 2 எலக்ட்ரான் இருக்குது. EGல ரெண்டுத்துலையுமே 0 தானே, 0 மெஷர் பண்ணிக்கணும். அப்புறம் மென்ஷன் பண்ணிவிட்டு தென் T2G EG நான் ஃபஸ்ட்டே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ D3னா இந்த ஆர்பிட்டல் எலக்ட்ரான் போட்டேன். அப்போ T2Gயோட வேல்யூ 3 மாறிடும், EG வேல்யூ 0 மாறிடும். இப்போது 4th எலக்ட்ரான் நம்ம முன்னே எங்கே பார்த்துருப்போம், ஸ்ட்ராங் ஃபீல்டில் EG ஆர்பிட்டல் போட்டிருப்போம். பட் நம்ம இப்போ பார்க்குறது வீக் ஃபீல்டு. ஸோ இங்கே பேர் ஆகும். இங்கே பேர் ஆகிறதுனால T2Gயோட வேல்யூ 4ஆக மாறிடும். ஏன்னா 4 எலக்ட்ரான் இருக்குல்ல, 1 2 3, இங்கே எலக்ட்ரான் 4. ஸோ T2G4 EG 0. சேம் 5 இங்கே போட்டோன்னா இங்கே பேர் ஆகும். இப்போ T2Gயோட வேல்யூ 5, இங்கே 0. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.